ஒரு மாதத்தின் புதிய நாளில் ஆண்டவர் நம்மை கூடி வர செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நம்மை கூடி வர செய்திருக்கிறார். அந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்கள். ஆதியாகமம் 21 அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புறஜாதி ராஜாவும் அவனுடைய சேனாபதியும் ஒருவேளை ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ செய்கிற எல்லாவற்றிலும் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த தினத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். நீங்கள் செய்கிற காரியங்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஒருவேளை நம்ம செய்கிற காரியங்கள்ல முதல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்க முடியுமான்னு சொல்லி என்ன செய்யணும்? யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நான் அடிக்கடி சொல்லுவது என்னன்னா, ஆபிரகாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுகொள்ள முடிந்தது? தேவ நாம மகிமைக்காக உன்னுடைய வாழ்க்கை முறைமைகள், ஒருவேளை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைகள் எல்லாவற்றிலும் அவன் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவன் ஒரு காரியம் செஞ்சா அது சக்சஸா இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம மறந்து விடக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு புறஜாதி ராஜாவும் ஒரு புறஜாதி சேனாபதியும் அங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்லுவது, ஒருவேளை இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா? இன்னும் ஒருபடி சொல்ல போனா, இருக்க முடியுமான்னு சொல்லி என்ன செய்யணும்? யோசிக்கணும். செய்கிற காரியத்துல இருக்க முடியுமா? அநேக காரியங்களை நம்ம ஆண்டவரோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரை வச்சுட்டு அந்த காரியங்களை நம்ம செய்ய முடியுமா? ஒரு புரணி பேசுறோம், ஆண்டவரை வச்சுட்டு புரணி பேசினா ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரை வைத்து செயல்படுவதுதான். ஆனா இங்கே ஆபிரகாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் சொல்ல ஒரு காரியத்தின் கடைத்தொகை என்னன்னா, ஒரு மனுஷனோட கர்த்தர் மட்டும் இருந்துட்டார்னா அங்க அவனுடைய எல்லா பிரச்சனையும் என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தாருன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு எது வேணுங்கிறப்ப ஒருவேளை அருமையாக ஒரு கதைகள் நமக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறாங்க. என்ன கதை? ஒரு சின்ன பையன்கிட்ட போய் ஒரு கடையில போய் நிக்கிறப்ப ஒரு கடைக்காரர் சொல்றாரு, தம்பி உனக்கு நீ பிறந்த நாள் தானே, உனக்கு எவ்வளவு சாக்லேட் தேவையோ எடுத்துக்கோ என்று சொல்லுகிறார். ஒரு புத்தியுள்ள ஒரு பையன் என்ன செய்யறான், அல்ல அங்கிள் நீங்களே எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவர் எடுத்து கொடுக்கிறாரு. கை நிறைய எடுத்து கொடுத்து 2 கையையும் சட்டையோடு கூட அணைச்சி பிடிச்சிட்டு போறான். அப்போ அவன் கூட இருந்த அவனுடைய தகப்பன், ஏப்பா அவர் தான் உனக்கு சாக்லேட் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிட்ட சொல்றாரு, நீ உனக்கு பிடிச்ச அளவு எடுத்துக்கிட வேண்டியது தானே, நீ எதுக்கு அவரை எடுத்து கொடுக்க சொல்ற? அப்ப அந்த சின்ன பையன் சொல்ற வார்த்தை, நானா எடுத்தேன்னா கொஞ்சம் தான் வரும், அவரா எடுத்து கொடுத்தாருன்னா என்ன செய்வாரு? நிறைய, எவ்வளவு அவரால் எடுத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்து கொடுப்பாரு. அது கை நிறைவா என்ன செய்யும்? எனக்கும் நான் எடுக்கிறத காட்டில அதிகமா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்க சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா நீங்க நினைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையுள்ள காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அது ஒரு மேன்மை உள்ள காரியமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஒரு காரியம். அதை ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? நீங்க கர்த்தரை முன்னிறுத்தி செய்கிறீர்களா? நீங்கள் செய்கிற காரியத்தை எதுலையுமே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? நீங்க அப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன், அந்த காரியம் சக்சஸா இருக்கும். ஆபிரகாமுடைய எல்லா காரியமும் எதற்கு? அவன் ஒருவேளை ஒவ்வொரு காரியத்திலையும் நீருக்காக நிலங்களை தோண்டும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவன் செஞ்ச எல்லாத்திலையும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். காரணம் ஒன்னே ஒண்ணு. என்ன காரணம்?
அவன் செய்யற காரியத்துல கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க செய்யற எல்லா காரியத்திலயும் கர்த்தர் கூட இருக்கிறாரா? அது சக்சஸா மாறும், அது ஜெயபலனா மாறும். உங்க கூட கர்த்தர் இருக்கணும். அவன் கூட கர்த்தர் இருக்கிறாப்பா. இங்க ஒரு புறஜாதி ராஜா சொல்றாங்க, மற்ற மக்கள் நம்மளை பார்க்கும் பொழுது சொல்லும், இவங்க கூட ஏசப்பா இருக்கிறாங்க. உங்களை பார்த்து சொல்றாங்களா? நான் சொல்றேங்க, அப்படி சொல்லப்பட்டுகிறவர்கள் தான் ஆண்டவரால் புகழப்படத்தக்கவர்கள். அதுதான் மெய்யான ஒரு காரியம். நம்ம செய்யற எல்லா காரியத்திலும் ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு அப்படி சொல்ற ஒரு காரியம் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய உறவின் முறையார் ஒருத்தட்ட நான் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு புறஜாதி ஒருத்தங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய உறவின் முறையார், இவங்க ஏசப்பா அன்பை பத்தி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றப்ப, உங்க ஆட்கள் மட்டும்தான் இவங்களை என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொன்னாரு, இவங்க அவர் பார்த்துக்கிடுவார்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அவர்னா யாரு பார்த்துக்கிட முடியும், உங்க ஆட்கள் தான் பிரச்சனை பண்றாங்களே அப்படிங்கிறப்ப, இவங்க யாருக்காக ஊழியம் செய்யறாங்களோ அவர் இவங்களை பார்த்துக்கிடுவார்ல, ஏன் பின்ன பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புறஜாதி நபருக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. மற்ற நம் யாருக்காக யாரை சேவிக்கிறோமோ அவர் நம்மை கனப்படுத்துவார், அவர் நம்மை பயன்படுத்துவார். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்களா? ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறீர்களா? அன்று உங்களை பார்த்து சொல்கிறது, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க கூட இருக்கணுமா? அவரை முக்கியத்துவப்படுத்துங்க. சகலத்திலே ஏசப்பா நீங்க செய்யறதுதான் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் பிரியப்படுவார். அப்படிப்பட்ட காரியத்துல தான் ஆண்டவர் கனப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ செய்கிறதுல என்னைய நிறுத்தி செய் என்று சொல்லி அன்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, உங்களோடு கூட பேசுகிறார். நான் சொல்ல வருவது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு மனமிறங்கி நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். ஒரு வாழ்க்கையில் அதை பார்ப்பீங்க. உங்க கூட அவர் இருந்துட்டா எல்லாமே ஜெயம்தான். ஒரு வியாதி வந்துட்டா அது மாறிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டரை வீட்டில் வச்சிருக்கிறோம், நம்ம இன்னொரு வியாதின்னுட்டு அங்கங்க தேடி ஓடணுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே உடனே சரியாக்கிடுவாங்க. அந்த சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. எதுக்கு நீ கலங்குற மகளே? எதுக்கு நீ பயப்படுற? நீ செய்யற எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு எந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற, அதை செய்ய கர்த்தர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. நீ அதை செய். நீ அதை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ விசுவாசத்தோடு கர்த்தரை முன்னிறுத்தி சகலத்தையும் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீ எதுக்கு பயப்பட்டுக்கிட்டே இருக்கிற? ஐயோ இதை செஞ்சா என்ன நடக்கும், ஐயோ அது எப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, எதை குறிச்சு நீங்க பயப்படண்டா. ஆண்டவர் உங்க கூட இருந்தா சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அதுவும் நன்மைக்கு தான். ஒரு போராட்டமா இருக்கலாம், அதுவும் நன்மைக்கு தான். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நன்மையை தான் உங்களுக்கு கட்டளையிடுவார். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்காக செய்த காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை உங்ககிட்ட ஏசப்பா இன்னைக்கு பேசுறாரு, ஒரே ஒரு வார்த்தை தான், உன் கூட நான் இருக்கணும். ஏசப்பா உங்க கூட இருந்தாருன்னா அவர் உங்களுக்கு செய்கிற எல்லா காரியமும் நன்மைக்கு எதுவான காரியம். அவர் உங்க கூட இருந்தா அந்த காரியங்கள்ல எல்லாம் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும். அவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். இந்த மாதத்துல ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை ஒவ்வொருவர் மூலமாய் கொடுப்பார். இன்னைக்கு நம் ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் பேசுவது, நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய், முயற்சி செய்யலாம். அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு அதை செய்யலாமான்னு சொல்லி யோசிக்கிறல, அதை செய், கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். கர்த்தராகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இயேசுவின் அன்பை அறிவிக்கலாம். நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம்: ஜிபே 9092093314. மேலும் விவரங்களுக்கு 9890
4153243412 தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.